ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் இம்மையை காமிக்கிறாங்க. அவள் ஒரு 10 வயசு சின்ன பொண்ணாக தான் இருக்கா. அவளுக்கு தான் ரீபானா இருக்குது. அவளை இந்த வீட்டில் வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த வீட்டோட பயாலஜிக்கல் டாட்டர் அவள் தான். ஆனால் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி அவள் ரொம்ப வந்துட்டு கவலையாகி அவளாவே சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரிவெஞ்ச் நான் இந்த டைம் எடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே உள்ளே வந்துட்டு என்ட்ராயிட்ருக்கா. அவளோட அங்கே ஸ்டெப் மதர், அவங்க அப்பா, அங்கே வீட்டில் ஒர்க் பண்ணுற வேலைக்காரங்க முதற்கொண்டு அந்த பொண்ணை வந்துட்டு யாருமே மதித்தது கிடையாது போல். அவளோட அப்பா ஜியை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணுங்க டியான் கூட சேர்ந்து அவன் பேசிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். நீ உள்ள என்ட்ரானதுமே அங்கே அவனோட பிரதர்ஸ் 3 பேருமே இருக்காங்க. யாருமே கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அந்த பொண்ணு அங்கே பார்த்தா அவன் ரொம்ப அப்படியே மண்டக்கணமாக அப்படியே திமுறா திரும்பி கூட பார்க்காம இருக்கான். அங்கே அவங்க பாட்டிக்கு பார்த்தா சுத்தமாக அதை விட பிடிக்கவே இல்லை. அவள் கண்ணுக்கு முன்னாடி அவள் வளர்ந்த பிறகு அங்கே தாத்தா இறந்து போயிட்டாரு போல். அந்த டயத்தில் அந்த பாட்டி, அவங்க அப்பா எல்லாருமே ஃபேமிலி மெம்பர் சேர்ந்து அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்கன்றது எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவள் வந்திருக்கா. இவளை எப்படி நான் வந்துட்டு என்னோட பொண்ணாக ஏற்றுக்க முடியும்? ஒருவேளை இது என் பொண்ணே இல்லையோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே திமிரா பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இம்மிக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த டியானை பார்த்தா, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என் சிஸ்டர் இப்போ தான் வந்திருக்கா. அவளுக்கு வந்துட்டு சொன்னால் எல்லாமே வந்துட்டு புரிய வரும், அவள் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அவள் சும்மா சரியான ஃப்ராடு, கன்னிங்கான பர்சன், அவள் சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே தாத்தாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கா, இந்த வீட்டோட எல்டர் பொண்ணு, ஒழுங்காக அவட்ட வந்துட்டு பிஹேவ் பண்ணுங்க, அவன் என்னோட பேத்தி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் பேசுகிறத கேட்டுட்டு அங்கே இருக்க யாருக்குமே பிடிக்கல. அவளை பொண்ணாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜி பேசினதுமே, நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, இவன் கூட பிறந்த 3 பிரதர்ஸ் இருக்காங்க, நீ வந்துட்டு அவங்களில் யாரையாச்சும் ஒருத்தவங்களை கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நீங்கள் வந்துட்டு இப்போ கம்பெனியோட டீல்ஸை பற்றி இப்போ என்ன டிசைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே அந்த ஜி வந்துட்டு நான் யோசிச்சு முடிவு சொல்கிறேன்னு சொல்கிறான். அவங்க 3 பேர் வாயவே திறக்க மாட்டாங்க. அப்போ அந்த டயத்தில் நான் தாத்தாக்கு ரொம்ப கோவமாயிருது. இப்படிலாம் இந்த வீட்டில் முடிவு எடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? டக்குன்னு வந்துட்டு யாராக இருந்தாலுமே பதில் பேசணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. அந்த டயத்தில் நம்ம இம்மி சொல்கிறா, நான் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நான் அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே, என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்காங்க. அப்போ அந்த பாட்டியுமே ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு, உனக்கு என்ன தெரியும், 10 வருஷமாக வெளியே இருந்து வந்திருக்கா, அதுக்கு மேலே 10 வயசு பொண்ணு பேசுகிற பேச்சா நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த சிஸ்டர் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி பேசுகிறீங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தானே வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, கண்டிப்பாக வந்துட்டு சொல்லி கொடுத்தா அவள் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு அவளுமே பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே ஃப்ராடுங்க, கூட சேர்ந்து சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. தாத்தாவுக்குமே இந்த பேச்சு பிடிக்கல, அவருமே தெச்சாரு, சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், என்னோட அப்பா ஜி வந்துட்டு இப்போ அங்கே நிறையவே காசு போட்ட கம்பெனி டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆக போகுது, கொஞ்ச நேரத்தில் அது நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அதேமாரி டிவியில் வந்துட்டு ஆட் வந்துடுது. அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. இந்த வயசில் இந்த பொண்ணுக்கு எப்படி இதெல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே ஏகப்பட்ட சஜஷன் பண்ணிகிட்ருக்கா, நம்ம கூஜனோட கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ஏகப்பட்ட நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசினதுமே, அது வந்துட்டு நம்மளோட சரியான எதிரி கம்பெனி, அங்கே வந்துட்டு எப்படி போய் நீ பண்ணலான்னு நினச்சிட்ருக்க, நீ என்ன எங்களை மூக்க இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும். பட் அங்கே நம்ம தாத்தாக்கு அவளோட இந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. எதிரிக்கு எதிரி நண்பன்ன்ற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும், பிஸ்னஸில் யாருமே எதிரி கிடையாது, தேவைக்கு தக்கன யூஸ் பண்ணணும்னு சொன்னதும், இவ்வளோ பெரிய எறும்பு மாடா வளர்ந்துருக்கா, உனக்குலாம் இதெல்லாம் தெரியுதாடான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு அந்த குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே உடனே அந்த மெய்டுமே கொண்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போன டைம் அதை போட்டுட்டு அங்கே போகும்போது அதுலேருந்து அந்த பாசி எல்லாமே விழுந்து ரொம்பவே அவளுக்கு அவமானமாக இருந்திருக்கு. அங்கே வீட்டில் எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சு வந்திருக்காங்க. அங்கே தாத்தாக்குமே சுத்தமாக பிடிக்கல, எப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காரு. இந்த டைம் அந்த பொண்ணு
சொன்னதுமே இந்த ட்ரெஸ் எதுவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து ஒயிட் கலர் துணி தொங்கிக்கிட்டு இருக்கா. அதை வந்துட்டு கிழிச்சு அங்கே வந்துட்டு ட்ரெஸ் மாதிரி அவள் போட்டுட்டு அங்கே வந்துடுறா. ஸோ அங்கே அதை பார்த்ததுமே தாத்தாக்கு கோவமாயிட்டு, நான் உனக்கு எவ்வளோ அழகான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புனேன், நீ எதுக்காக இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க, நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன் நீ ஒழுங்கினமானதுகளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர வேணான்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம இம்மி சொல்கிறா, நீங்களா உண்மையை சொல்கிறீங்களா இல்லை வந்துட்டு நான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டதுமே அந்த ட்ரெஸ் எடுத்து அவள் உதறினா அதில் பாசி எல்லாமே பிச்சு வச்சுருக்காங்க. அதை ஃபுல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கொட்டி போயிடுது. அதை பார்த்துட்டு நான் வந்து டிசைனர்ஸ் எல்லாமே வச்சு தான் நான் ரெடி பண்ணேன், அது எப்படி வந்துட்டு இது ஃபால்ட் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவருக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே உண்மையை சொல்ல சொன்னதுமே இப்போ மேடம் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே டியானை பார்த்தாங்க. சொன்னதும் எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிசாஸ் வந்துட்டு சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. ஏன் உனக்கு என்ன தெரியாத எதுவுமே நீ தான் பண்ண சொல்லியிருக்கியா, அப்போ என்ன பிடிக்காமன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ நீ என்ன வந்துட்டு என் மேலே பழி போட்டுட்ருக்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அப்போ இம்மி சொல்கிறா, தெரியாதுன்னா அப்போ வந்துட்டு தண்டனை வந்துட்டு இவங்களுக்கு தானே கொடுக்கணும், இவங்க தானே தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு பனிஷ் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே தாத்தா இன்னுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்கள அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. அவள் இந்த வீட்டோட பயாலஜிக்கல் டாக்டர், யாராச்சும் நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ சீப்பாக பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன், அவளுக்கு வந்துட்டு நான் 10% சேல்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே எல்லாத்துக்குமே வயிறு எரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த டியான் கோவப்பட்டு கத்துனதும் உனக்கு என்ன இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்றத சொன்னதும் அங்கே ஜீக்கு வயிறு எரியுது. என் வயசு என்ன ஆச்சு, இப்போ வரைக்கும் என்கிட்ட 15% சேல்ஸ் தான் இருக்குது, ஆனால் வந்து வரவங்களும் இவளுக்கு 10%ஆன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் வயிறு எரிஞ்சிட்ருக்கு. உனக்கு யார் வேணாலும் நீ சூஸ் பண்ணி அவங்கள அப்பா வைக்கிக்கோன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிறறிய ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே வந்துட்டு அங்கே அவங்க பிரதர்ஸு ஷாவும் ஜின்னுமே அங்கே வந்துட்டு காலை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சிட்ருக்காங்க. நீ பேசாமல் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட வந்துட்டு பிள்ளைய வந்துடு, உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அங்கே பேசினதுமே அங்கே அந்த குட்டி பாப்பாவுக்கு நல்லாவே தெரியும் போல் இவனுங்க 2 பேருமே வந்து சரியான ஒரு ப்ளே பாய், காசை வந்துட்டு சுற்றி அழிக்க தான் தெரியும், எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு யாரும் தேவை கிடையாது, நான் அவரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னது. அவன் பார்த்தா சரியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீல் சேரில் தான் உட்காந்துட்ருக்கான். அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது, அவனை போய் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ யூகே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, நம்மளை போய் சூஸ் பண்ணியிருக்கு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த வீட்டோட ஸ்டெப்ஸன் தான் போல். ஸோ யாருக்குமே அவனை அவ்வளோவா பிடிக்காது. அவன் அப்போ அங்கே ஜீ வந்து இவனை போய் சூஸ் பண்ணியிருக்க, என்ன வந்துட்டு கிடைக்க போகுது உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே எங்கள் தாத்தா வாய மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே போன ஜென்மத்தில் அவள் பெரிய பொண்ணான பிறகு சூசைட் பண்ணிட்டு இறக்கும்போது மட்டும்தான் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுருந்துருக்கான். வீட்டில் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஹாப்பியில் இருந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அவன் ஆக்சிடெண்ட் ஆனதில் தான் இப்படி நடக்க முடியாமல் போயிருந்திருக்கு. அப்போ இருந்தே வீட்டில் இருக்க எல்லாருமே அவளை சேர்ந்து புள்ளி பண்ணி அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே வந்துட்டு குடிகாரனாவே மாறி போயிட்டான் போல். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு உங்களால் நான் இப்படியே விற்ற மாட்டேன், கண்டிப்பாக இதுலேருந்து மீட் எடுத்து நான் ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு வருவேன் அந்த பொண்ணு யோசிச்சுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு என்னோட அப்பாவை இருக்க ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே பட் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியலை அப்படின்றத சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்னை நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதுமே அவனுமே ரொம்பவே ஹாப்பியாக எழுறான். ஜீ வந்து வாய்க்கு வந்தபடி என்னோடத்தையே பேசினதுமே அங்கே தாத்தா நீ வாய் விடிட்டு பேசாம அந்த பொண்ணு டிசைட் பண்ணியிருக்கானா அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணட்டும்னு சொல்கிறாரு. அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கூட்டிகிட்டு போனால் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் இல்லாமல் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவமாகி போயிடுது. அப்போ அந்த வேலைக்காரங்களுமே எதுவுமே க்ளீன் பண்ணாமல் தான் திமிராக இருப்பாங்க போல், அவன் உட முடியாதவன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல இருந்து எனக்கு பழக்கமாயிருச்சு, நீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரவங்களை நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணுன்னு சொன்னால் நான் ஏன் பண்ணுறேன், அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கா அந்த லேடி. இப்போ நீ என்ன இந்த வீட்டோட பொண்ணுன்னு உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி தான், ஞாபகத்தில் வச்சுக்கோ, சம்பளம் அதுக்கு தானே வாங்குறேன், நான் வந்துட்டு கவுண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வேலை பார்க்கலனா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே பயந்து போயிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு
வந்துட்டு வேலை இல்லாமல் க்ளீனாக பண்ணி முடிச்சிடுறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படி தான் பனிஷ் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே போய் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. இப்போ இருந்து அவங்க ஒரிஜினல் அப்பா பிள்ளையாவே மாறிடுறாங்க. உனக்கு நான் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சில போயம்ஸ்லாம் காமிச்சிட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை பர்ஃபெக்டாக வந்துட்டு மாற்றிக்கிறணும். நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக இல்லாமல் நீங்கள் எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ உங்களை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டாமா? ஒரு வேலைக்காரவங்க கூட உங்களை மதிக்காமல் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் பணிஞ்சு போயிட்டுருப்பீங்களா? எதிர்த்து நீங்கள் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அப்படின்னா தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. ஸ்டடீஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. அவனுமே அந்த பொண்ணுக்காக வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இதெல்லாமே மாற்றி நியூ லுக்கில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக அங்கே வந்து மாற்றிடுறான். பிறகு அங்கே குவை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமான்னு சொன்னதும், பர்ஃபெக்டாக இப்போ தான் எல்லாமே போயிட்டுருக்கு, உங்களை வந்துட்டு எப்படி நிலைமைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு தெரியுது அவங்கள யாரோ வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கன்னு. பிறகு அந்த கூஜனை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க தான் எதிரி கம்பெனி போல். இப்போ நீங்கள் எதுக்காக என்ன மீட் பண்ண வந்திருக்கீங்க, ஏதாச்சும் வந்துட்டு பிளான் வச்சுருக்கீங்களா எனக்கு எதிரான்னு சொன்னதும், பிளானில் அவக்கே கிடையாது, உங்கள் கூட சேர்ந்து டீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா டீலை பற்றி. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நம்ம யூக்குமே தான் இது வந்துட்டு பண்ணால் என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னதும், பர்ஃபெக்டாக 2 கம்பெனியுமே கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் பொசிஷனுக்கு வந்துடலாம், நீங்கள் இந்த கான்ட்ராக்டை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. பிறகு இந்த ஜியை பிடிச்சி தாத்தா அடிச்சுட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு கத்திட்டுருக்காரு. ஏதாச்சும் ஒரு வேலைக்கு லாய்க்கிருக்காடா, நீ வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு எல்லாமே நாசமாக போயிட்டுருக்கு, ஒன்றால் தான் கூடிய சீக்கிரம் தெருவுக்கு தான் வரணும் போலன்னு சொன்னதும், உடனே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நீங்கள் ஏன் இப்படிலாம் பிள்ளை மேலே கோவப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாம் சரியாயிருன்னு சொன்னதும், வாயை மூடு, 10 வயசு பிள்ளைக்கு தெரியறது கூட நீ தான் எருவு மாடை வளர்த்து வச்சுருக்கா, அதுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது தெரிய மாட்டுது, பிள்ளை வளர்ப்ப பாருன்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இருந்தாலுமே அங்கே சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன காலையிலேருந்து வந்து யுவையும் காணும், அந்த இமியுமே காணுமே, எங்கே போயிட்டாங்க, இப்படி எல்லாரும் இருக்கும்போது வந்திருக்கணுமே, அப்போ அவங்க என்ன திருட்டு வேலை ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்பனே தெரியல அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே தாத்தாக்கு ஏற்றி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவுட் சைடர் தானே, அதனால் எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அப்போ அங்கே ஜீட்ட அங்கே அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனதுமே இவன் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள் குவை போய் மீட் பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து, நம்ம கம்பெனியை நாசமாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க தாத்தாக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, அவள் எப்படி இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவங்க 2 பேர்த்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா ரொம்ப அங்கே தண்ணியை போட்டு மயக்கமாயிட்டு இருக்கான். என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் ஸ்டிக் எடுத்து அடிக்க போகும்போது இன்னும் வந்துட்டு ஊடால மறைச்சிக்கிறா. இப்போ என்னோட அப்பா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பனிஷ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. அப்போ அங்கட்டியா நீ எதுக்காக அப்படி பேசுகிறேன்னு சொன்னதும், நீ சின்ன பிள்ளை, நீ வாய முடிட்டு பேசாமரு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இப்போ எதுக்காக குவை போய் மீட் பண்ணீங்கன்னு சொன்னதும், அப்படின்னா நீங்கள் தான் எங்களை ஆளை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அதான் நான் உண்மைன்னு சொன்னதும், ஆமாம் நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு அப்படின்றத சொன்னதும், நாங்கள் வந்து 20 மில்லியனுக்கு கான்ட்ராக்ட் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் வந்துட்டு என்ன வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம், குவை மீட் பண்ணி கம்பெனியை நாசமாக்குனது நீங்கள், அதை பேரை கொண்டு வந்துருக்கிறது எங்கள் அப்பா அப்படின்றத சொன்னதும், இது கண்டிப்பாக உண்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து பேசினதுவே, இந்தாங்க ஃபைல்ஸ் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா, அதை பார்த்துட்டு அப்பயுமே நம்ப முடியல, வயிறு எரிஞ்சு போயிட்டு, இது எல்லாமே ஃபேக் தான், இது உண்மை கிடையாது, கோ மாதிரி ஆள் போய் இவன் கூட போய் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரா அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பழிய போட்டுட்டு அவனை பிடிச்சி அங்கே அடித்து கீழே தள்ளிட்டு வீட்டை விட்டு துரத்த சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் போய் தொலைஞ்சிட்டா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்கும்னு. அப்போங்க நம்ம வந்துட்டு என்ன எது வேணாலும் பண்ணுங்க, அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணு, உங்களோட தேவை அதிகம் இருக்குது, அவளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம இம்மிக்கு கோவமாயிட்டு யூவை தூக்கிட்டு, நீங்கள் என்ன ஆளாளுக்கு எப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் வச்சுட்டு போங்க, நானும் எங்கள் அப்பா இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா நாங்கள் வீட்டை விட்டு போய்க்கிறோம், ஆனால் அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது உண்மைதான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த ஜி அப்படியா, இப்போ நீ தோற்று போயிட்டேன்னா உன் பேரில் இருக்க 10% சேல்ஸ் எனக்கு கொடுக்கணும் ஓகேவான்னு சொன்னதும், நான் டபுள் ஓகே சொல்கிறேன், நீ தோற்று போயிட்டேன்னா உன் பேரில் இருக்க அந்த 15% ஷேர்ஸை எனக்கு கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வாயடிச்சு போயிட்டு பதில் பேச மாட்டான். என்ன ஏன் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் வாயை பிறந்துட்டு வந்து
பேசுனீங்க, இப்போ உங்கள் ஸ்டேட்ஸை கேட்டால் வாயை திறக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு என்ன பெரியவங்ககிட்ட நீ இப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும், பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருக்குமே மரியாதைன்றது கொடுத்தே ஆகணும். இப்போ என்ன எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டாரு, கொஞ்சம் அவங்க வந்துட்டு ஹாப்பியாக இருந்தார், அதனால் ட்ரிங்க் பண்ணிட்டாரு, அதுக்காக என்னமோ அவர் பெரிய முகா குடிக்காருன்ற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களாம் வந்து யாருமே ட்ரிங்க் பண்ணுறது இல்லையா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. பிறகு இப்போ கு வந்துட்டு எங்களுக்கு கிஃப்ட்டுமே அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடும், அப்போ உங்களுக்கு தெரியும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்துட்டு கு அவரோட தரப்பில் இந்த கான்ட்ராக்டுக்காக கொடுத்து விட்ருக்காரு அப்படின்ற செட்டு போனதும் அவங்க தாத்தா அவ்வளோதான் பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிடாரு. அறிவுகட்டவன்களாக ஆளாளுக்கு சூடேற்றி விட்டு இவ்வளோ பெரிய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண வச்சு அவனையுமே வீட்டை விட்டு துரத்த விடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக திட்டி விட்றாரு. வாயை மூடிட்டு எல்லாருமே பேசாமல் இருந்துக்கோங்க, இதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அந்த ஜி அங்கேருந்து போனதும் எங்கே நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உன்னப்படி தோற்று போயிட்டீங்க, அப்போ உங்கள் ஸ்டேஷன் என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கை கால் நடுங்கி போயிடுது. அப்போ தாத்தா விடுமா அவன் பெரியவன் தானே அப்படின்றத சொன்னதுமே இன்னுமே அவங்களுக்குலாம் அசிங்கமாக போயிடுது. இப்போ நம்ம இவங்களெல்லாம் வந்துட்டு பனிஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஈஸியாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண பத்தாது, மொத்தமாக பூராத்தையுமே தூக்கி போடுற லெவலுக்கு பெருசாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம யூவை வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளேஸ் எல்லாமே, இந்த மாதிரி இடங்கள்லாம் என்னோடய அம்மாவுக்குமே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் என்னோடய அம்மாவுக்கு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த பாப்பாவுக்கு நல்லாவே தெரியுது பின்னாடி தாத்தா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காருன்னு. அவங்க அம்மாவோட சமாதியில் கொண்டு போய் வச்சு அவன் ஸ்டோரியை சொல்ல சொன்னதுமே அவன் தன்னோட சைடு ஸ்டோரியை சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அவருக்கு ரொம்ப கவலையாகி போயிடுது. அப்போ அவர் அவன்கிட்ட வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு சாரி சொல்கிறாரு, உன்னோட ஸ்டோரியை பற்றி ஒரு நாள் கூட நான் கேட்டதே கிடையாது, நீ எவ்வளோ மனசு வேதனையில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாமல் போச்சுல அப்படின்ற சீட்டு அங்கே சாரி கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம பாப்பாட்ட தயங்குமே சொல்லிட்டு இருக்காரு, உன்னால தான் இதெல்லாமே நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு. அம்மா உண்மையிலேயே ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேடி, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு, அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாரி இல்லாமல் கேட்டதும் நீங்கள் எதுக்காக சாரி கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு அவங்க இறந்த பிறகு என்னை வந்துட்டு கொஞ்சம் கூட தேக்கமே இல்லாமல் உங்களோட பிள்ளையவுமே ஏற்றுக்கிட்டீங்க, அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவன் பார்த்தா கண்டிப்பாக உன்னோட பையன் தான் இந்த குடும்பத்தோட ஹைராக வரப்போகிறான், அது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே யூ போகும்போது தாத்தா ரொம்பவே ஸ்மார்ட்டான பர்சன், பட் வந்துட்டு அவர் ரொம்பவே எமோஷ்னலாக ஆனவர், அதனால தான் அவர் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் வந்து அவரை கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து வெளியே கொண்டு வரணும், என்னோட அப்பாவையும் பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலுக்கு நல்லா வரும்போது உங்களை எப்போ இந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அவன் வந்துட்டு உன்னோட அப்பா, அவன் நல்லவன் என்னோட பிரதர்ன்னு சொன்னதும் யார் அந்தாலும் நல்லவரா, நீங்கள் பெரிய பொசிஷனுக்கு வந்து பாருங்கள், வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுக்குன்னு மட்டும்தான் அந்தாலும் யோசிப்பான். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு 10 ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கணும் அவங்களுக்குலாம் சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. வீட்டை பார்த்தா இவங்க 2 பேருமே அங்கே சண்டை போட்டதுமே அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவங்க 2 பேருமே எப்படி அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுனே பேசிகிட்டு இருக்கா. அவளோட மைண்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்டாக தான் போயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனதுமே நீ எங்கே போயிட்டுருக்க, பேசாமல் இரு, அம்மா அவங்க பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைய கூட விட்டு வைக்கல. அங்கே ரொம்ப மோசமாக வந்துட்டு இவங்க பிஹேவ் பண்ண வச்சுட்ருக்காங்க. இனிமே அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கும்போது நீ லூ ஃபேமிலியோட பொண்ணு எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க, உனக்காக நான் வந்து பாரு எப்படி சூப்பரான ஒரு டீச்சர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் டீச்சிங் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த லேடி இவங்களோட ஆள் தான் போல். வந்ததுமே நம்ம இம்மிட்ட ரொம்ப திமிராகவே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு உட்காரு, இப்படிலாம் உட்காரக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த லேடி பண்ணுறதை விட இவ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஒழுங்கா நீ உண்மையை சொல்லு, எங்கேருந்து நீ வந்திருக்க, எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அந்த பாட்டி கேட்டதுமே அங்கே எல்லாருமே உள்ளே வர்றாங்க. யூக்கு கோவமாயிட்டு அங்கே பேச போகும்போது தாத்தா நீல அவள் என்ன பேசுகிறா பார்ப்போன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக பிளான் பண்ணி இந்த லேடி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு என்ன தெரியாதா, நான் லூ ஃபேமிலியோட பொண்ணு, எனக்கு வந்துட்டு எப்படி வந்து நடந்துக்கணுன்றது பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ நீங்கள் யார் என்ன வேணாலும் பண்ணாலுமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பதில் பேசினதுமே தாத்தா அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்ல, டீச்சிங் பண்ண உன்னை யார் கூப்பிட்டதுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி இவங்க தான் வர சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. டீச் பண்ண வர சொன்னால் நீ ஓயிஸ்டதுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டியானா அப்போ அவங்க மருமகளும் தான். ஸோ வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் என் பேத்தியை வந்துட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன், அவள் உடம்புல 100% இங்கே லூ ஃபேமிலியோட
பிளட்டு தான் ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்து கூட்டிகிட்டு போனதுமே வீட்டில் வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நினச்சதை விட பயங்கரமான நாள் ஆகிட்டுருக்கா. இப்படியே போச்சுன்னா அவளுக்கும் யூக்குமே எல்லாமே கிடச்சிரும். நம்ம தெருவுக்கு வரணும், நம்ம ஒரு வழி பண்ணி பேசாம வந்துட்டு இவங்களை எப்படியாச்சும் வெளியே விரட்டி விடணும் அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பர்சனை மீட் பண்ணி அவங்க வந்துட்டு லஞ்சம் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன சொன்னீங்களோ பர்ஃபெக்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசுகிறாரு. கடைசியில் பார்த்தா அது நம்ம யூவோட ஆள் தான் போல். பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு உள்ளே மாட்டிக்கிட்டான்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதெல்லாம் நம்ம இம்மியோட ஐடியா தான், அவனை ஒரு வழி பண்ணி விடணும், இன்னுமே மோசமான நிலைமைக்கு கொண்டு வரணும், எதுலையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பிறகு அதே மாதிரி அவன் அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் இதுக்கப்புறம் என் லெவலை பாரு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். பட் கொஞ்ச நேரத்தில் நியூஸை பார்த்தா இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்ததுமே என்ன இதெல்லாம் நீங்களாம் உருப்படுறதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. அவங்க பிரதர்ஸையுமே பார்த்து ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. யாருமே எதுவும் உருப்படியாக பண்ண மாட்டீங்களாடா, அந்த ஜி எங்கடா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் வீட்டுக்கே வரலையே அப்படின்றத சொல்கிறாங்க. போய் தேடி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதுமே போய் பார்த்தா நம்ம யூவை வந்துட்டு எப்படி குடிக்க வச்சானோ அதே மாதிரி தானே அங்கே குடிச்சுட்டு பயந்து போய் போதையில் உட்கார நிலைமையாகிருது. அப்போ அவங்க பிரதர்ஸ் வந்துட்டு என்ன இதெல்லாம் சொன்னதும் நானே எல்லாத்தையுமே தனியாக பண்ண வேண்டியதாக இருக்குது, நீ ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிட்டுருக்கியா, ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க, உங்களால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு இவங்களையுமே ஏற்றி விட்டு அனுப்புனதுமே அப்போ எங்கள் அப்பாவன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கேட்டால் அப்பா வந்துடுவா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு டியான் போய் நம்ம இமையை பிடிச்சவங்க அடிக்க போகிறா. பட் நம்ம இமே வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறான். அவங்க பிடிச்சவங்க தள்ளி விட்டது என் கையை விடு அப்படின்ற சொன்னதுமே என் பொண்ணு மேலே நீ எப்படி கையை வைப்பன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே நான் என்ன தள்ளி விட்டேன், உங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு என் மேலே அடிக்க வந்தா நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, அடியை வாங்கிக்கிட்டு ஏசுனதர் மாதிரி இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லணுமா அப்படின்ற சைட் அவ கேட்குறா. இப்போ யூ வந்ததுமே இப்படி வந்துட்டு என்ன வந்து அடிக்க வந்தா அதனால தான் நான் தள்ளினேன், நான் தள்ளாமல்ல தள்ளினேன் அப்படின்றத அந்த பொண்ணு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோமாயிடுறான். வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், உன்னை வந்துட்டு இப்படி புள்ளி பண்ணவங்கள நீ தள்ளியெல்லாம் விட்டுருக்க கூடாது, நெக்ஸ்ட் டைம் இதை விட சிவியரா பனிஷ் பண்ண அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் என்ன வேலைக்காக இங்கே வந்தீங்களோ எனக்கு அது தெரியாது, பட் உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்க விரும்பல, மரியாதையை ரூமை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்றத சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அம்மாவும் பிள்ளையுமே அங்கே கோச்சிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அடுத்து பண்ணலான்னு போய் அங்கே நம்ம ஷாவோட சுற்றுற ஒரு ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறாங்க. அவன்கிட்ட ஏகப்பட்ட காசு வந்துட்டு கொடுத்து அவனை வந்து ப்ளே பண்ண வைக்கணும் அந்த கேம்லிங்கில் அப்படின்றத சொன்னதும் அவனுமே அதே மாதிரி அங்கே போய் அங்கே வந்துட்டு அவனை அங்கே ப்ளே பண்ண வச்சுட்ருக்கான். அங்கே ஏகப்பட்ட காசை வந்துட்டு அங்கே நீ வந்து இதில் வின் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப 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 அவனுக்கு சொல்லி கொடுத்து அங்கே அவன் பாட்டு வந்துட்டு விளையாண்டுட்டே இருக்கான். ஆனால் தோற்று போய் கடைசியில் வந்துட்டு தெருவில் பிச்சை எடுக்கணுன்ற லெவலுக்கு அவன் தோற்று போயிடுறான். வந்துட்டு கையில் இல்லாமல் போயிடுது. அங்கே ஜின் வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறான், பட் வந்துட்டு அவன் கேட்குற மாதிரி இல்லை. என்ன பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் பயமாயிட்டு இருக்கு. உடனே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டை போயிட்டு ஒழுங்கா நீ வந்துட்டு இப்போ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லுன்னு சொன்னதுமே எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னோட பாஸ் வந்துட்டு உங்களை மீட் பண்ணணுன்றாரு, ஒழுங்கா நீங்கள் இந்த காசை பே பண்ணுங்க இல்லை ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போனால் உள்ளே இருக்கிறது நம்ம யூ தான். பட் யூ பேசுகிறதோட வாய்ஸ் கூட யாருன்னு சொல்லிட்டு அந்த முட்டா பயல்களுக்கு வந்துட்டு புரிய மாட்டுது. அந்த லெவலுக்கு ரெண்டு பேருமே பயமாக இருக்காங்க. காசு எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் காசு கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, உங்கள் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு வந்து கொடுத்துருங்க, நான் வந்துட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. ஸோ ஷேர்ஸை வந்து கொடுத்துட்றானுங்க. இவனை பார்த்தா பிரதரோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட ஷேர்ஸில் மாற்றிட்டு பெரிய ஷேர் ஹோல்டராக மாறணும்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அவங்க பிரதர்ஸ் வந்ததுமே ஷேர்ஸை பற்றி கேட்டதுமே எங்ககிட்ட எந்த ஷேர்ஸுமே இல்லை, கேம்பிளிங்கில் தோற்று போயிட்டோம், ஸோ அதை எல்லாத்தையுமே எழுதி கொடுக்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா பண்ணி தொலைகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். வீட்டில் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பவுமே இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துட்டு இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் உடம்புல ஆயிட்டு இருக்கு, நீங்கள் கூடிய சீக்கிரம் நடந்துருவீங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக இருது அவங்களுக்குமே. பிறகு இங்கே ஜியை பார்த்தா மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரவுடியை போய் அவன் வந்துட்டு அங்கே இம்மியோட ஃபோட்டோ கொடுத்து கொலை பண்ண சொல்லிடுறான். சின்ன பொண்ணுலாம் பரிதாபப்படாதீங்க, பார்க்கறது தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும், பெரிய குட்டிச்சாத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு வச்சுருக்கான். ஸோ அவள் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வேற அங்கே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போனதுமே நம்ம யூ வந்துட்டு ஃபைனல் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஹேண்ட்ஸமாக எந்திரிச்சு வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்றிடுறான். வீட்டில் வந்துட்டு அங்கே தாத்தா வந்துட்டு யாருக்கு வந்து இதெல்லாமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம யூ வந்துட்டு
குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததுமே இவே அப்புறம் எந்திரிச்சு நடக்கிறான்னு வீட்டில் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன சாகலைன்னு சொல்லிட்டு வேற அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது. ஷாக்கலையானா நீ தான் ஆள் அனுப்பி வச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அப்போ அங்கே தாத்தா என்ன நடந்துட்டுருக்கு, இவன் எப்படி சரியானான்னு சொன்னதுமே தாத்தா அவர் நல்லா ஆயிட்டாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தியாச்சு. ரெண்டாவது இவர் தான் வந்துட்டு இப்படி வந்து என்ன ஆளை வச்சு அடிக்க வச்சு கொலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உங்கள் பிள்ளைங்க 2 பேருமே கேப்ளிங் விளையாடி எல்லாத்தையுமே இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுத்ததுமே அவ்வளோதான் கோவமாகி போயிட்டு குடியவே கெடுத்துட்டீங்கடா உங்களை, இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த ரவுடியுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்ததோ அவனும் பயந்து போயிட்டு இவங்க ஃப்ராடை பற்றிலாம் சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு என்னோட ஃபைனல் முடிவு நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்களெல்லாம் நான் வீட்டில் வச்சுக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதும் உடனே அந்த பாட்டி கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என் பிள்ளைகளை அனுப்பி விட்டு இந்த வப்பாட்டியோட பிள்ளைய வீட்டில் வச்சிங்கன்னா நான் வந்துட்டு செத்து போயிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ நம்ம இன்றைக்கி நல்லாவே தெரியும் இந்த லேடி இந்த வயசுலையுமே வந்து எப்படி இருக்கிறதா எப்பயுமே வந்து பார்த்துட்ருப்பாங்க. இவங்க போய் வந்துட்டு தன்னை குத்திட்டு சூசைட் பண்ணுவாங்களா, சும்மா வந்துட்டு எல்லாம் ஃப்ராடு நடிப்பு அப்படின்றத சொல்லிட்டு இவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதும் நான் என்னோட ஃபைனல் டிசிஷனை நாளைக்கு சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு. இந்த சொத்து எல்லாமே யாருக்கு போகும்னு சொல்லிட்டு சும்மா நம்ம இம்மையை கூட்டிகிட்டு போயிடலாம். அங்கே நம்ம வீட்டுக்கு போய் அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே குஜன் மீட் பண்ண வந்ததுமே நீங்கள் என்ன வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆனதும் நான் வந்துட்டு உன்னை பிரதராகவே ஏற்றுக்கிட்டேன், நீ வந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எம்மி தான் வந்துட்டு அவன்கிட்ட திரும்ப ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு பிரதர் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி பேசிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க பொண்ணு வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த எல்லாமே உனக்கு தான் கிடைக்க போகுது, நீ தான் வருங்கால ஹையர் அப்படின்றத சொல்லிட்டேக்கான். அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படின்னு ஆக முடியும், அவள் வந்துட்டு என்னை விட மூத்தவன்னு சொல்லிட்டு சொத்து எல்லாமே அவளுக்கு தானே கொடுப்பாங்கன்னு சொன்னதும் யார் சொன்னது, அப்பா இருக்க வரைக்கும் உனக்கு தான் கொடுக்க விடுவேன், அவள் யாரோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். அந்த யூவையுமே நான் வந்துட்டு விட மாட்டேன், 2 பேருமே அவுட் சைடுன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் கம்பெனியில் பிரச்சனைன்னு சொன்னால் அவன் காதலே வாங்காமல் திமிரா பேசிகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நம்ம பேர் தான் கேட்டு போவோம், ஸோ நம்மளோட நன்மைக்காக நம்ம இந்த கம்பெனியை விட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி அவன் வந்துட்டு கேள்விப்பட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அங்கே தாத்தாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு இதுக்கப்புறமே இந்த உருப்படாதவங்க கையில் இருந்தால் நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. அப்போ அங்கே நம்ம இம்மி சொல்கிறா அவங்க வந்துட்டு இப்படியே போச்சுன்னா எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க, ரெண்டாவது நீங்கள் எப்படா செத்து போவீங்கன்னு தான் காத்துட்ருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கட்டும்ன்றதுக்காகன்னு சொன்னதும் அவருக்கு ரொம்பவே கவலையாகி போயிடுது. இந்த குடும்பத்தை நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நேசித்தேன், ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக தான் நான் ரொம்ப ஆசையாக லவ் பண்ண பொண்ணையுமே விட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமே நான் டிசிஷன் எடுக்க லேட் பண்ண மாட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. வீட்டில் பார்த்தா அம்மாவும் பிள்ளைங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணுறது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கையை விட்டு போய் நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம வந்துட்டு இதுக்கப்புறமே லேட் பண்ணாமல் நம்ம பேசாமல் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பேரில் மாற்றிக்கணும், அதுக்கு அவர் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஆக்சிடென்ட்மே பண்ணிடுறாங்க. ஆக்சிடெண்ட்டாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருந்தா நம்ம இம்மிக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. உடனே வந்துட்டு அந்த பொம்பளை அப்படியே அழுது அப்படியே நடிச்சிட்டு இருக்கா. ஐயோ என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கண்கண்ட தெய்வமே, இப்படி என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு நீ யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாருமே போனதும் அந்த பொம்பளை அழுகை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஓவர் டோஸ் கொடுங்க அப்படின்ற சொன்னதும் மேடம் நான் இப்போ தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவரோட உடம்போட சூழ்நிலையை பற்றி, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கன்னு சொன்னதும் செக்கப் போட்டு கொடுத்து நீ இதை பண்ணேன்னா உனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட காசு இன்னமே கொடுப்பேன்னு சொன்னதும் பர்ஃபெக்டாக பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. பிறகு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்குது. பார்த்தா யூக்கு இம்மிக்குமே எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் அந்த லேடி கிழிச்சு போட்டுட்டு என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காம நான் வந்துட்டு அவளோட பிள்ளைக்கு கிடைக்க விடுவேனா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு டஸ்ட்பினில் பிச்சிச்சு போட்டுட்ருக்காங்க. உள்ள அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக 2 பேரும் சேர்ந்து போனால் அந்த டாக்டர் வந்துட்டு மீட் பண்ண விட மாட்டான், காசை வாங்கிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு உள்ளே இருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவனுமே ஃப்ராடு பையன் புரிஞ்சுட்டு அங்கே வந்துட்டு ஆளையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. யார் இதை பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்துட்டு அவன் ஒத்துக்கிறான், அவங்க வீட்டில் இருந்தால் இதெல்லாமே ஏற்பாடு பண்ணி காசை கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னு. பிறகு அங்கே நம்ம கூட்டாவை வந்துட்டு ஹெல்ப் கேட்குறா. நர்ஸை ஒருத்தவங்கள விட்டு அங்கே டாக்டருக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொன்னதுமே இவங்க 2 பேருமே மீட் பண்ணி தாத்தாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம யூ வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு மரியாதையோட உண்மையை சொல்லு, காசு
எவ்வளோ வாங்கிட்டு இந்த மாதிரி கேவலமாக நான் வேலை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லைசன்ஸவே நான் கேன்சல் பண்ண வச்சிருவேன்னு சொன்னதுமே அவன் பயந்து போயிட்டு நடந்த எல்லா உண்மையிலுமே சொன்னதுமே தாத்தாக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்ப கவலையாகி போயிடுது. ஏன்னா அவருக்குமே அப்போ சுயநினைவு வந்துடுது. என் சொந்த குடும்பமே சொத்துக்காக என்னை வந்துட்டு கொலை பண்ண பார்க்குறாங்களா, மற்றவங்க பண்ணால் பரவாயில்ல, என்னோட ஒய்ஃபுமே பண்ண பார்க்குறாளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு இப்போ இவங்க தானே அடுத்த ஹையர், உடனே அவங்க வந்துட்டு இந்த சொத்து எல்லாமே எழுதுறன்ற பேரில் ஜீக்கு தான் சொந்தம் அப்படின்றத சேர்த்து அங்கே பேசினதுமே இப்போ யூமியுமே இதை கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும், நீங்கள் அவுட் சைடர், உங்கள் பேச்சை நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்றத சேர்த்து பேசும்போது இப்போ வரைக்குமே எல்லாமே சக்ஸஸாக பண்ணியிருக்கிறது என்னோட அப்பா தான். பட் வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணார், இந்த அங்கிள் வந்து எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் அவன் கோமாயிட்டு இம்மீட்டை கத்துனதும், சின்ன பிள்ளைகிட்ட இப்படி கத்துற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தாத்தா உள்ளே என்ட்ராயிடுறாரு. அவரை பார்த்துட்டு அவங்க கை கால் நடுங்கி போயிட்டு, ஐயோ கடவுளே நீங்கள் நல்லாயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த லேடி பெரிய அங்கே ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவம். அவனுமே வந்துட்டு அப்படியே ட்ராமா பண்ணுறதுமே கோவப்பட்டு கண்டதில் அரைஞ்சிட்டு, நீங்கள் பண்ண பாவங்கள் துரோகங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், குடும்பமே சேர்ந்து ஃப்ராடாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பூஜனையுமே கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நடந்த எல்லாத்துக்குமே எவிடன்ஸுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை மாதிரி ஃப்ராடுங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ உடனே அந்த டியானோ அவங்க போய்மே கூட சேர்ந்து பயங்கரமாக கத்திட்டுருக்காங்க. என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னு அவன் கோவப்பட்டு பொண்டாட்டியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். உடனே நம்ம இம்மியோட காலை பிடிச்சிட்டு, நான் உன்னோட அப்பா இல்லையா, நீ இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காசுக்காக பொண்ணுன்ற ஞாபகம் வந்திருக்கு போல், நீ வந்துட்டு என்னோட அப்பா கிடையாது, நீ வந்து என்னோட அங்கிள் மட்டும்தான் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போங்க நம்ம அவ என்னோட பொண்ணு, ஓ இஷ்டத்துக்கு பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம இமே காசு இருந்த உடனே பொண்ணுன்னு வருதா ஞாபகம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ரொம்ப அப்படியே கோவமாக திட்டிட்டு இருக்கா. நீ இப்போ வரைக்கும் பண்ண பாவங்களுக்கான பனிஷ்மெண்ட் தான் உனக்கு கிடைக்க போகுது, நீ வந்துட்டு பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியுமே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையுமே தாத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ண கேஸில் அங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பிறகு நம்ம வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓவுமே மாற்றிடுறாங்க. ஸோ அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். தொடர்ந்து அங்கே கூஜன் கூடயுமே சேர்ந்து அவன் பிஸ்னஸ் பண்ணி கம்பெனியை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். நம்ம இனி எப்படி வந்துட்டு பர்ஃபெக்டாக பெரிய லெவலுக்கு மாற்றணும், அவங்க எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சாலோ அவர் ரீபான் ஆகி ரொம்ப சக்ஸஸாக அங்கே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.